ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ட்ரெஸ் பார்க்க போகிறோன்னா ப்ளீட்டட் யோக் வித் போட் நெக் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் ஒரு 3 மீட்டர் ஒரு 60 வித் இருக்கிற ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். நெக்கு வித்து 4.5 இன்ச்சஸும் ஷோல்டர் 1.5 இன்ச்சஸு ஷோல்டர் ஸ்லோப்பு 0.5 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே என்னோடய நெக்கு டெப்த்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுவும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நெக்கு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 9.5 இன்ச்சஸ் பஸ் லைனும் 13.5 இன்ச்சஸ் வெஸ்ட் லைனும் மார்க் பண்ணி லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹைட்டு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி செஸ்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு ரவுண்டு வித்து ஈஸோட 7.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். பஸ்ட்டுக்கு நோ ஈஸு, ஸோ 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு வித்து ஈஸோட 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டில் ஷேப்பு வரத்துக்காக 0.5 மார்க் பண்ணி ஒரு சின்ன கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹைட்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்லேருந்து 0.5 இன்ச்சஸ் இன்வெர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் ஆர்மும் ட்ரா பண்ணியிருக்கேன். பேப்பர் பேட்டர்ன்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பேப்பர் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேக் பேட்டர்ன். நெக்குக்கு சீமு 1/4 இன்ச் கொடுத்துருக்கேன். வெஸ்ட்டுக்கு 0.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஆர்முக்கு 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். சைடு சீம் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன். யோக்கோட பேக் பார்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஒரு டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். யோக் பார்ட்டை இப்போ நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நெக்கிலேருந்து 3.5 இன்ச்சஸ் ஷோல்டர்லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணிக்கிறேன். தென் யோக்கை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண நெக் பார்ட்டு கேன்வாஸில் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே டபுள் ஃபோல்டில் இருக்குது. எக்ஸாக்டான டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். எல்லா சைடுமே இப்போ நம்ம சீம் கொடுத்துக்கலாம். நெக்குக்கு மட்டும் நான் 1/4 இன்ச்சு, மீதி எல்லா சைடுமே 1 சென்டிமீட்டர் சீம் கொடுக்குறேன். ட்ரா பண்ண கேன்வாஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். காட்டன் லைனிங்கில் கட் பண்ண கேன்வாஸ் பீஸை வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். யோக்கில் டிசைன்ஸ் வரத்துக்காக நான் ஒரு சீக்வன்ஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். காட்டன் லைனிங்கை பேக் சைடு டர்ன் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் ஃபேப்ரிக்கும் ராங் சைடில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக் லைனையும் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற லைனையும் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் லைன் ப்ளஸ் ட்ரையாங்கிள் அந்த லைன் அதுலேயும் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆர்ம் சைடு வழியாக இப்போ கிளாத்தை நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை நீட்டாக வெளியில் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஓவரால் எல்லா சைடுமே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் யோக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தை 4 ஃபோல்டில் மடித்து வச்சுருக்கேன். எக்ஸாக்டான பேட்டர்னை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டான பேட்டர்னில் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 7-8 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கிளாத்தோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நாச்சஸ் மேலேயும் கீழேயுமே நான் நாச்சஸ் கொடுத்துருக்கேன். கிளாத்தை இப்போ சிங்கிளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் நாச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட் மட்டும் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைட்லேயும் தென் ரைட் சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீட்டோட சைஸ் 1 இன்ச் மாதிரி எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைட்லேயுமே எண்டு வரைக்கும் என்னோடய யோக் பேட்டர்ன் வர்ற வரைக்கும் நான் ப்ளீட் எடுத்து பின் பண்ணியிருக்கேன். ப்ளீட் வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாகவே ப்ளீட் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பேக் பார்ட் எடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன்.
சீமுக்கு வந்து நான் ப்ளீட் கொடுக்கல. ப்ளீட்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எக்ஸாக்டான பேட்டர்னை வச்சுட்டு சீம் கொடுக்க போகிறேன். ஸோ வெஸ்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சீமு, சைடுக்கு 1 இன்ச்சு சீமு, மீதி எல்லா பிளேஸுக்குமே வந்து 1 சென்டிமீட்டர் சீம் நான் கொடுக்குறேன். ப்ளீட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஓவராலாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் யோக்கோட செகண்ட் பார்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது சீக்வன்ஸ் ஃபேப்ரிக்கை இந்த ப்ளீட்டடு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு. 2 பார்ட்டும் அட்டாச் பண்ண பிளேஸில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பயா ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி பேக்கு நெக்கு நான் கன்சீல் பண்ணிடுறேன். பேக் நெக்கு இப்போ நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஷோல்டர் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் ரைட் ஃபேப்ரிக் வச்சு ஷோல்டரு 1 சென்டிமீட்டர் சீமில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் கொஞ்சம் யூனிக்காக ஸ்காலப் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்காலப் டிசைன் வேரியேஷனுக்காக நான் சீக்வன்ஸ் ஃபேப்ரிக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷோல்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஸ்காலப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ரவுண்ட்லேயும் ஸ்காலப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைனை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வித் பேட்டர்னோட இந்த ஸ்லீவ் டிசைன் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். 2 ஸ்லீவையும் யோக்கு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். சைடும் அட்டாச் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் சீமில் 2 சைடுமே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது யோக்கு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிக்கான ஸ்கர்ட் தான் பார்க்க போகிறோம். செமி சர்க்கிள் ஸ்கர்ட்டு தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக மெட்டீரியலை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைடு இருக்கிற ஃபேப்ரிக்கை ஃபோல்டட் சைடு நான் மூவ் பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதையும் இன்னொரு தடவை நான் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணுறேன் கட்டிங் பர்பஸ்க்காக. வேஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் வித்து சீமோட. மார்க் பண்ண சேம் பிளேஸ்லேருந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணுறேன். நான் இங்கே 30 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை மூவ் பண்ணி 30 இன்ச்சஸ் அந்த ஸ்கர்ட்டோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டோட டாப் அண்ட் பாட்டம் போத் சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணி பேக் சைடு இருக்கிற மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டோட சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சஸ் சீம் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தென் பாட்டமும் வந்து ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்கர்ட் பார்ட்டும் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்கர்ட்டையும் யோக் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கலாம். யோக் பார்ட்டு ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்கர்ட் பார்ட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது ராங் சைடில் இருக்குது, உள்ளே வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் ஆன் ரைட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்கர்ட்டை ஓப்பன் பண்ணி யோக்கோட ஃப்ரண்ட்டு அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டையும் யோக்கையும் வந்து அலைன் பண்ணுறதுக்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணுறதுக்கு சீம் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளீட்டட் யோக் வித் போட் நெக்கு அதுலேயுமே நம்ம டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஸ்காலப் டிசைன்லேயுமே ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட். இந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இது மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்க்கு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.